ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2FA கோட் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இந்த கூகுள் ஆதென்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்து கூகுள் ஆதென்டிகேட்டர் ஆப் வந்து தேவைப்படுது. ஸோ அது வந்து எப்படி வந்து நம்ம கூகுள் ஆதென்டிகேட்டர் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க் கூட நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியலனா அந்த வீடியோ வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், கூகுள் ஆதென்டிகேட்டர் சப்போஸ் வந்து உங்களோடது வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஃபோன் வந்து லாஸ் ஆகிருக்கும், இல்லைனா ஃபோன் வந்து ரீசெட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோரேஜில் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி கிளியர் கேட்சை கொடுப்பீங்க. கிளியர் கேட்சை கொடுத்துட்டு கிளியர் டேட்டா கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வந்து எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடும். பட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, கூகுள் ஆதென்டிகேட்டரை வந்து என்ட்ரி பண்ணும்போது, அந்த செட்டப் கீ பண்ணும்போது இந்த கோடை காப்பி பண்ணி ஜஸ்ட் வந்து நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணி மட்டும் வச்சுருவீங்க. வேறு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. சில பேர் வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க, ஏன்னா பேக்கப் எடுக்கிறதுக்காக. இந்த கீ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே ஒரு கோடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த கீ வந்து நான் வந்து ஹைடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த கீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கீயை வந்து வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து பேக்கப் வந்து எடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் எதுவுமே பண்ணலை, பேக்கப் கீயை வந்து எழுதி வைக்கல, இல்லைனா தனியாக வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்கல அப்படின்னா வந்து எப்படி நம்ம வந்து ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க அண்ட் வந்து ஃபோனை ரீசெட் பண்ணிட்டீங்க, அவர் வந்து இந்த மாதிரி கிளியர் டேட்டா கொடுத்துட்டீங்க, எப்படியோ வந்து உங்களுக்கு வந்து எரேஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பேக்கப் கூட வந்து எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் வந்து இருக்கீங்க. அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஹாட்பிட்டுக்கும் பிட்மார்ட்டுக்கும் வந்து சேர்த்தே வந்து சொல்லிடுறேன். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் வந்து எல்லா அப்ளிகேஷன்லையுமே இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய இந்த கூகுள் ஆதென்டிகேட்டர் வந்து அன்பிளைண்ட் வந்து பண்ணிடலாம், சரிங்களா? இப்போது இவங்க வந்து கொடுத்துருக்காங்க, ஆரம்பத்திலே வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் சேவ் பேக்கப் கீ ஆன் பேப்பர், திஸ் கீ வில் அலோ யூ டு ரெக்கவர் யுவர் கூகுள் ஆதென்டிகேட்டர் இன் கேஸ் ஆஃப் ஃபோன் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த செட்டப் கீயை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா எப்படி வந்து நம்ம இது வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அன்பிளைண்ட் பண்ணணும், அதாவது இந்த கூகுள் 2FA வந்து எனக்கு வந்து அந்த இது வந்து லாஸ் ஆகிடுச்சு, ஃபர்கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த அப்ளிகேஷனில் எடுக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து போய்க்கோங்க, சரிங்களா? போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போவுமே வந்து இந்த முன்னாடி வந்து கோடு மாதிரி இருக்கும், யூஐடி கோடு. இப்போ இந்த ஹார்ட்பீட்டில் வந்து யூஐடி கோடு இருக்குது, இல்லை பிட்மார்ட்டில் வந்து வேறு கோடு இருக்கும், இல்லைனா வந்து பினான்ஸ் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க, அங்கே ஒரு ஐடி இருக்கும். அந்த மாதிரி ஐடி நம்பர் இருந்ததுன்னா ஃபஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஜஸ்ட் காப்பின்னு கிளிக் பண்ணிங்கனாலே காப்பி வந்து கிளிக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து ஹெல்ப் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஹெல்ப் சென்டரில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஹார்ட்பீட்டை பொறுத்தளவுக்கு வந்து இந்த அன்பிளைண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்காது. அதுக்கு வந்து நம்ம தனியாக தான் வந்து காண்டாக்ட் பண்ணணும். பட் வந்து பிட்மார்ட் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே வந்து கூகுள் 2FA அன்பிளைண்ட் இருக்கும். நான் வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. இந்த கஸ்டமர் சர்வீஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் இமெயில் அட்ரஸ் போட்டுக்கோங்க, சரிங்களா? என்ன இமெயில் அட்ரஸ், ஹார்ட்பீட்டில் வந்து நீங்கள் என்ன இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ரெக்வெஸ்ட் டைப், அக்கௌண்ட் டெபாசிட், அக்கௌண்ட் வித்ட்ராவல், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து தேவையே கிடையாது. ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ், அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன், கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ், இது எதுவுமே தேவைப்படாது. ஸோ அதர்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதர்னு கிளிக் பண்ணிவிட்டு அங்கே யூஐடி வந்து நம்ம காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ யூஐடியை வந்து போட்டுக்கோங்க. இதுவே வந்து பினான்ஸ் அப்ளிகேஷனில் ஐடி கேட்கும். ஸோ முன்னாடியே வந்து அந்த ஐடியை வந்து காப்பி பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதுவே பிட்மார்ட்னா பிட்மார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐடி இருக்கும். ஸோ பிட்மார்ட்டில் வந்து கேட்க மாட்டாங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, ஐ ஃபர்கட் மை செட்டப் கீ அண்ட் ஐ லாஸ்ட் மை கூகுள் ஆதென்டிகேட்டர். இது வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஐ ஃபர்கட் மை செட்டப் கீ அண்ட் ஐ லாஸ்ட் மை கூகுள் ஆதென்டிகேட்டர். ஸோ ப்ளீஸ் unblind ஆர் ரீசெட் மை 2FA கூகுள் ஆதென்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு தேங்க்யூ.
இது போடணும்னு அவசியம் இல்லை, ஸோ போட்டுக்கோங்க இதுக்கும். அது வந்து டிரான்சாக்ஷன் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. டிரான்சாக்ஷன் ஐடி வந்து இதுக்கு வந்து தேவை கிடையாது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறீங்க, நன்னுன்னு கொடுத்துக்கோங்க. நன்னுன்னு கொடுத்துட்டு ஆட் ஃபைல், இந்த ஆட் ஃபைலில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். ஐடி ப்ரூஃபை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஆதார் கார்டு அப்படி இல்லைனா பேன் கார்டு, இந்த ரெண்டில் வந்து ஏதாவது ஒன்று வந்து ஆட் ஃபைல் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ஃபைல், இப்போ ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஆட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் கேலரியில் போய்ட்டு. திருப்பி வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஆட் ஃபைலுன்னு கொடுத்து ஒரு இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த இமேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும். என்னென்னா ஆதார் கார்டு வந்து நல்லா தெரிகிற மாதிரி. சில பேர் வந்து செல்ஃபி எடுப்பாங்க. செல்ஃபி எடுக்கும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கண்ணாடி பிம்பம் அந்த மாதிரி வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. பேக் கேமரா ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும். ஆதார் கார்டு வந்து ரைட் ஹேண்ட்லேயோ இல்லை லெஃப்ட் ஹேண்ட்லேயோ வச்சுட்டு கூடவே வந்து ஒரு லெட்டரையும் வந்து நீங்கள் இணைக்கணும். அந்த லெட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டேட் போட்டுக்கோங்க. இன்றைக்கி டேட்னா, இன்றைக்கி நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி டேட்டு, மந்த்து, இயர் அது போட்டுக்கோங்க. அடுத்து வந்து செகண்ட் ஸ்டெப்பில் வந்து ஹலோ சார். அடுத்து வந்து ஐ வாண்ட் டு ரீசெட் கூகுள் வெரிஃபிகேஷன் கோட். அடுத்தது வந்து ஐ ஹாவ் மெனி காயின்ஸ், லைக் உங்கள்கிட்ட என்ன காயின்ஸ் வந்து இருந்துச்சோ அதை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு சில காயின் வந்து தெரியலனா அண்ட் மெனி இன் மை ஹாட்பிட் அக்கௌண்ட் போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு சைன் வந்து போட்டுக்கோங்க. அந்த சைன் இது எல்லாமே வந்து எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். பேக் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. தவிர வந்து செல்ஃபியில் வந்து எடுத்துடாதீங்க. அப்புறம் வந்து எழுத்து வந்து மாறுதலாக தெரியும். இந்த மாதிரி ஒரு தலைகீழாக தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பேக் கேமரா ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் எழுதின அந்த லெட்டரையும் ப்ளஸ் வந்து ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ ப்ரூஃப் வந்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸோ இங்கே வந்து நம்ம திருப்பி என்ன பண்ணணும், ஆட் ஃபைலுன்னு கொடுக்குறோம். ஆட் ஃபைலுன்னு கொடுத்துட்டு இப்போ லாஸ்ட்டாக எடுத்தீங்க பார்த்தீங்களா இமேஜ், நீங்கள் அப்புறம் வந்து ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து இந்த லெட்டர். ஸோ அதை வந்து ஆட் ஃபைல் வந்து கொடுத்துறீங்க. ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 72 ஹவர்ஸில், அதாவது 3 நாளைக்குள்ளே வந்து உங்களுக்கு ஹார்ட்பீட்லேருந்து வந்து மெயில் வரும். மெயில் வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா, அது ஒரு மெயில் ஐடி வந்து அனுப்புவாங்க. நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி மெயில் வரும். இந்த support@hotbit.io அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பணும். என்ன மெசேஜ்னா, ஆல்ரெடி அந்த சப்மிட் பண்ணிங்க பார்த்தீங்களா அவங்களுடைய ஹார்ட்பீட் அப்ளிகேஷனில். ஸோ அந்த ப்ரூஃப், ஆதார் கார்டு ப்ரூஃப் அண்ட் வந்து நீங்கள் எடுத்த ஆதார் கார்டு அண்ட் லெட்டர் வச்சு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க உங்களை வச்சு. ஸோ அந்த ஃபோட்டோ ப்ளஸ் வந்து இன்னொரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். அது என்ன ஃபோட்டோனா, இங்கே வந்து ஹார்ட்பீட்டில் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஹிஸ்ட்ரியில் போயிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் டெபாசிட் பண்ணது எதுன்னு பாருங்கள். டெபாசிட்டோ இல்லை வித்ட்ராவோ பண்ணது வந்து பாருங்கள். இப்போ டெபாசிட் பண்ணதுன்னா இங்கே லாஸ்ட்டாக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், டிஆர்எக்ஸ் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஆர்எக்ஸ் டெபாசிட் பண்ணதை இங்கே வந்து நீங்கள் காப்பி பண்ணக்கூடாது, சாரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடாது. எங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த டிஆர்எக்ஸ் வந்து நான் எங்கேருந்து வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஞாபகம் இருக்குது. சரி, எங்கேருந்து வந்து வித்ட்ரா பண்ணி இங்கே டெபாசிட் பண்ணியிருக்கேன் ஹார்ட்பீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் பினான்ஸ் அப்ளிகேஷனில் தான் டிஆர்எக்ஸை வந்து வித்ட்ரா பண்ணி இந்த ஹார்ட்பீட் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து நான் கொண்டு வந்தேன். ஸோ அந்த இதை வந்து என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அது வந்து இந்த பினான்ஸ் அப்ளிகேஷனில் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து ஒரு டைமர் மாதிரி ஓடும். டைமர் ஒரு பாக்ஸ் வச்சு டைமர் மாதிரி ஓடும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நான் டிஆர்எக்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கேன். 46 டிஆர்எக்ஸு. ஹார்ட்பீட்லேயே வந்து 46 வந்து டெபாசிட் ஆகிருந்தது. ஸோ இந்த இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிரான்சாக்ஷன் ஐடியை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா? லாஸ்ட்டு வித்ட்ராவல். சரிங்களா? அடுத்து வந்து இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டிரான்சாக்ஷன் ஐடியும் வந்து காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதாவது மெயிலில் அந்த என்ன மெயில் ஐடின்னு பார்த்துக்கோங்க. support@heartbeat.ioக்கு வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் ஹாய்தர் என்ன நேம், உங்களோட நேமு, அப்புறம் வந்து நான் வந்து லாஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் அங்கே என்ட்ரி பண்ணது என்ன என்ட்ரி பண்ணிங்களோ அந்த ஹெல்ப் சென்டரில்
அதே வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. கஸ்டமர் சப்போர்ட்டில் வந்து என்ன என்ட்ரி பண்ணுங்களோ அதே வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களுடைய மெயில் ஐடி போடுறீங்க, உங்களுடைய ஃபோன் நம்பர் போடுறீங்க. அப்புறம் ஹார்ட் பீட்டில் வந்து யூஐடி நம்பர் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த நம்பரையும் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்டுட்டு ப்ளீஸ் ஹெல்ப் மீ அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இந்த டிரான்சாக்ஷன் ஐடியை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜையும் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ப்ளஸ் வந்து உங்களுடைய நீங்கள் எடுத்த ஃபோட்டோ ப்ளஸ் வந்து அந்த ஆதார் கார்டு வச்சு எடுத்த ஃபோட்டோ, அந்த லெட்டரோட எடுத்த ஃபோட்டோ ப்ளஸ் வந்து ஆதார் கார்டு ஏதாவது ஒரு ப்ரூஃப், ஆதார் கார்டு இல்லைனா பேன் கார்டு அதையும் வந்து போட்டு அனுப்பிச்சிடுங்க. அனுப்பிச்சிட்டு அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. நான் வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஐடியும் அப்புறம் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு பினான்ஸில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்ட் பண்ணல. ஸோ இதை அனுப்பிச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு மெயில் வந்தது. மெயில் வந்ததுக்கப்புறமா நான் திருப்பி என்ன பண்ணேன்னா அது வந்து அனுப்பிச்சி விட்டேன். அந்த டிரான்சாக்ஷன் ஐடியும் ப்ளஸ் வந்து அந்த இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட் பினான்ஸில் எடுத்தது ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து அனுப்பினேன். நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து இருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணி ஹார்ட்பீட்டுக்கு டெபாசிட் பண்ணீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ப்ளஸ் வந்து டிரான்சாக்ஷன் ஐடியை எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. ஸோ அதை நான் பண்ணலை. அதனால தான் வந்து எனக்கு திருப்பி வந்து மெயில் வந்தது. மெயில் வந்ததுக்கப்புறம் நான் அனுப்பிச்சதுக்கப்புறமா வந்து எனக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி அன்பிளைன் பண்ணிட்டாங்க. அன்பிளைன் பண்ணதுக்கப்புறமா டியர் ஹார்ட்பீட் user, Google authenticator has already been reset. You can log in your account by your SMS authenticator best. பாருங்க Google authenticator வந்து ஆஃப்ல இருக்கு. சரிங்களா? Google authenticator நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வரும். ஸோ அன்பிளைண்ட் பண்ணா மட்டும் தான் இந்த மாதிரி வரும். ஆல்ரெடி வந்து பிளைண்ட்லயே இருந்துச்சு, ரீசெட் இன்னும் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து வேற மாதிரி காட்டும். சரிங்களா? ஸோ அன்பிளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதோட ப்ராப்ளம் வந்து முடிஞ்சு. ஸோ நம்மளுடைய Google authenticator லாஸ் ஆனாலும் நம்மளுக்கு வந்து திருப்பி வந்து இந்த மாதிரி வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் திருப்பி ஒரு வேளை 2FA கோடுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது இந்த செட்டப் கீ இந்த காப்பி பண்ணுவீங்க இல்லையா, அந்த காப்பியை பண்ணிவிட்டு நீங்கள் தயவு செஞ்சு எதுலையாவது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பேடோ இல்லை உங்களுடைய நோட்டு புத்தகத்துலையோ இல்லை எதுலையாவது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி வந்து எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா அகெயின் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து போகிற மாதிரி இருக்கும். டக்குன்னு நம்மளால் வந்து வித்ட்ரா பண்ண முடியாது, வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஹார்ட் பீட் வந்து முடிஞ்சதுங்க. இதுவே வந்து பிட்மார்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி. இந்த ஹார்ட் பீட்டுக்கு வந்து கஷ்டப்பட்ட ஒரு அவசியம் வந்து கிடையாது. அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா பிட்மார்ட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த உங்களுடைய ப்ரொஃபைல் மேலே இருக்கும், அந்த மேலே அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹெல்ப்புன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஹெல்ப்புன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அனௌன்ஸ்மெண்ட் ஃபியூச்சர்ஸ் ஃபேக். அந்த ஃபேக்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் 2FA அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே ரெண்டாவது ஆப்ஷனில் அன்பிளைண்ட் ஆர் ரீசெட் மை கூகுள் 2FA அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. த ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் அட்ரஸ் யூ யூஸ் டு ரெஜிஸ்டர் ஆன் பிட்மார்ட். அதாவது அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும். டு ஸ்டார்ட் மேக் ஷியோர் யூ ஹேவ் ஃபாலோயிங் த டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வித் யூ. ஸோ இப்போ நீங்கள் கூகுள் 2FA வந்து ரீசெட் பண்ண சொல்கிறீங்க இல்லைனா அன்பிளைன் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து தேவைப்படும். ஃபோன் நம்பர் அப்படி இல்லைனா இமெயில் அட்ரஸ், பிட்மார்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் அட்ரஸ் ஆர் ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் கொடுக்கணும். அடுத்து வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இமேஜஸ் ஆஃப் யுவர் ஐடி கார்டு. ஆதார் கார்டு வந்து ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் டு பேக்கும் வந்து இமேஜ் எடுத்து அனுப்புங்க. இல்லைனா பேன் கார்டு இருந்ததுன்னா பேன் கார்டு வந்து எதுவோ ஒன்று, டிரைவிங் லைசன்ஸோ இல்லை எதுவோ ஒன்று, அந்த ஐடி கார்டு ப்ரூஃப் மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கணும். அடுத்து எ ஃபோட்டோ ஆஃப் யூ ஹோல்டிங் த ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஐடி கார்டு அண்ட் எ நோட் கிளாரிஃபையிங் யுவர் சப்போர்ட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஹார்ட் பீட்டில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் பார்த்தீங்களா, பேக் கேமரா ஆன் பண்ணி ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து ஒரு லெட்ரு. ஆனால் அந்த மாதிரி லெட்டர் எழுதக்கூடாது, நான் சொல்கிறேன் அது எப்படி எழுதணும்னு. ஸோ இது மட்டும்தாங்க. இது மட்டும் வந்து இது பண்ணிவிட்டு இப்போது கிளிக் ஹியர் டு சப்மிட் ரெக்வெஸ்ட்னு இருக்குது. ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்ட்ரி பண்ணிக்கோங்க, அக்கௌண்ட் இமெயில் ஆர் ஃபோன் நம்பர். ஸோ ஃபோன் நம்பரோ இல்லை இந்த அக்கௌண்ட்டில் பிட்மார்ட் அக்கௌண்ட்டில் வந்து என்ட்ரி பண்ண இமெயில் ஐடியோ ஏதாவது ஒன்று கொடுங்க. அடுத்து வந்து சப்ஜெக்ட் வந்து என்ன கொடுக்க போகிறீங்க, அன்பிளைண்ட் ஆர் ரீசெட் மை 2FA கோட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் ஹார்ட் பீட்டில் என்ன டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ட்ரி பண்ணினோம், ஸோ சேம் வந்து அதே என்ட்ரி பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த இது வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அந்த இதை வந்து நீங்கள் பார்த்து கூட வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து
ப்ளீஸ் செலக்ட் யுவர் இஷ்யூ பிலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அஸ் யூஷுவல் வந்து என்ன பண்ணுறீங்க, அதர் இஷ்யூன்னு தான் இருக்குது, அதர் இஷ்யூவே வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா, வேறு எந்த இஷ்யூ வந்து தேவையில்லை. அடுத்து வந்து அட்டாச்மெண்ட் ஃபைல். அட்டாச்மெண்ட் ஃபைலில் வந்து என்ன பண்ண போகிறீங்க, ஆட் ஃபைலில் உங்களுடைய ஆதார் கார்டு அப்லோட் பண்ண போகிறீங்க, இல்லைனா பேன் கார்டு, இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க. அடுத்து ஹார்ட்பீட்டில் என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் திருப்பி வந்து ஆட் ஃபைல்னு கொடுக்குறீங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பிட்மார்ட் அக்கௌண்ட்டுக்கு லெட்டர் எழுதணும் பார்த்தீங்களா, ஹார்ட்பீட்டுக்கு அந்த மாதிரி எழுதக்கூடாது. டேட் போட்டுக்கோங்க. இன்றைக்கி டேட் என்ன, இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி டேட் போட்டு இந்த மந்த் என்ன மந்த்து, அப்புறம் வருஷம் என்ன, அது 2022 அது போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ரெக்வெஸ்டிங் டு அன்பிளைண்டுன்னு எழுதணும். நான் அன்பைண்டுன்னு எழுதிட்டேன், எல் போடணும். அன்பிளைண்ட் ஏதோ ஒன்று, கூகுள் 2FA இன் மை பிட்மார்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதே மாதிரியே ஃபோட்டோ போடுங்க. என்னென்னா ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. இப்போ பிட்மார்ட் அக்கௌண்ட்டுக்குன்னு தனியாக எழுதியிருக்கீங்க இல்லையா, அதையும் வந்து ஒரு சைடு கையில் வச்சுக்கோங்க, இன்னொரு கையில் வந்து ஆதார் கார்டு ப்ரூஃபு. பேக் கேமரா ஆன் பண்ணி ஃபோட்டோ எடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து தெளிவாக தெரியணும். ஆதார் கார்டு நம்பரோ இல்லை பேரோ வந்து தெளிவாக தெரியணும். ஏதாவது ஒன்று வந்து மிஸ்டேக் ஆனாலும் திருப்பி வந்து ரீசெண்ட் பண்ண சொல்லுவாங்க உங்களை. அடுத்து வந்து லெட்டரும் வந்து தெளிவாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இது வந்து அப்லோட் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிட்மார்ட்லேருந்து எப்படி மெசேஜ் வரும்னா, இந்த மாதிரி வந்து மெசேஜ் வரும். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஒரு மெசேஜ் வரும்னா, நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் வரும். அடுத்து வந்து வித்தின் 1 டேலேயே வந்து டியர் யூசர் யுவர் கூகுள் 2FA ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி அன்பவுண்டுன்னு வந்துருச்சு. ஸோ 24 ஹவர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்க. ஹார்ட்பீட்டில் வந்து 7 டேஸ்ன்னு நினைக்கிறேன், பட் பிட்மார்ட்டில் வந்து 24 ஹவர்ஸ்க்கு வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைப்பாங்க. என்னென்னா, இவங்க வந்து ரீசெட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களால் வந்து வித்ட்ரா பண்ண முடியாது, வேறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ பாருங்கள், நான் பிட்மார்ட்க்கு வந்து என்ன அனுப்பிச்சிருக்கேன், அந்த ஹெல்ப் சென்டரில் போய்ட்டு நம்ம அந்த இது வந்து பண்ணோம் பார்த்தீங்களா, சப்மிட் ரெக்வெஸ்ட்டு, இதே தான் கொடுத்துருக்கேன். ஐ லாஸ்ட் மை கூகுள் authenticator அண்ட் ஆல்சோ ஐ forgot மை செட்டப் கீ, கைண்ட்லி அன்பிளைண்ட் ஆர் ரீசெட் மை 2FA கோட் ப்ளீஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஆட் இமேஜ் அட்டாச்மெண்ட் வந்து 2 இமேஜ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு சென்ட் பண்ணதுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துருச்சு, ஒரு மெசேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ ஹார்ட்பீட் தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் டெபாசிட்டோ ஒரு வித்ட்ராவோ அந்த ட்ரான்சாக்ஷனை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்ரான்சாக்ஷன் ஐடியெல்லாம் வந்து சென்ட் பண்ண சொல்லும். பட் பிட்மார்ட்டில் வந்து அந்த கஷ்டம் வந்து கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்து ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் வந்து கொடுக்க போகிறீங்க. அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அந்த கூகுள் 2FA கூட வந்து அன்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்களா, ஸோ இதே மாதிரி தாங்க எல்லா அப்ளிகேஷன்லேயும் வந்து ஹெல்ப் சென்டரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து இமெயில் ஐடி, அவங்களுடைய அப்ளிகேஷனில் போய்ட்டு இமெயில் ஐடி எடுங்க. வேறு எங்கேயுமே தனியாக கூகுளில் சர்ச் பண்ணுறேன், இந்த மாதிரி பிட்மார்ட் கஸ்டமர் கேர் நம்பரு, கஸ்டமர் கேர் இமெயிலு, ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணி எடுக்கவே வேண்டாம். நிறையா ஸ்கேமர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் அப்ளிகேஷனில் போய்ட்டு நீங்கள் எடுங்க. அவங்களுடைய ஹெல்ப் சென்டரில் வந்து காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பண்ணுங்கள். நான் ஹார்ட்பீட்டும் பிட்மார்ட்டும் வந்து ஓரளவு சொல்லியிருப்பேன், அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப புரிஞ்சிருக்கும். புரியலைன்னா திருப்பி ஒரு தடவை வந்து அகெயின் வந்து வீடியோ பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணி வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா சேஃபாக வந்து அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். யாருக்கும் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ண வேண்டாம். சரிங்களா, இதுக்கு வந்து அமௌண்ட் அப்படின்றது வந்து கிடையாது. இந்த நம்ம ரெக்வெஸ்ட் வந்து கேட்குறோம் இல்லையா, ஹெல்ப் வந்து கேட்குறோம் இல்லையா, இந்த 2FA கூட வந்து அன்பிளைண்ட் பண்ண சொல்லி இல்லைனா ரீசெட் பண்ண சொல்லி, அதுக்கு வந்து அமௌண்ட்ன்றது வந்து கிடையாது. இது வந்து முழுக்க வந்து ஃப்ரீ தான். சரிங்களா, இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு நிறைய தகவல் வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த தகவல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.